மெட்ரோ ஸ்டேஷன் பார்க்கிங்லேருந்து அந்த வண்டி வெளியில வந்து முக்கியமா நிறைய வண்டிகள் இருக்கிற இடத்துல நிறைய வண்டிகள் வரும் சமயத்துல நடந்திருக்கிறதுனால அதிகத்தர ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு உள்நோக்கத்தோடையே தான் நடந்திருக்குன்னு சொல்லலாம். பிரதமர் மோடி முதல்ல என்ன சொன்னார்னா, ஏதாவது இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குங்கிறதான் தோன்றது. அந்த சதியை நாங்க வெளிப்படையாக நிரூபித்த பிறகு ரொம்ப ரீதியில பேசணும். ஆனா அதுக்குள்ளேயே நிறைய தகவல்கள் வெளியில வந்திருக்கு. இஸ்லாமிக் ஸ்டேட் என்பது அரபு நாட்டில இருந்து ஈராக் சைட்ல இருந்து தோற்கடிக்கப்பட்ட ஒரு கும்பல். அதுக்கும் காஷ்மீர் தீவிரவாதத்துக்கும் அவ்வளவு சம்பந்தம் இல்லாம இருந்த பட்சத்துல பின்புலத்துல இது முதல் முறையாக அவங்க 2 பேரும் சேர்ந்து செயல்படுறாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் வந்துருக்கு. இப்போ தெரிய வருது என்னன்னா, முகமது தாருங்கிறவர் ஒரு காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர். அது ரொம்ப அந்த மருத்துவர்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சேர்ந்து முதல் முறையாக இதை ஒயிட் காலர் டெரரிசம்ங்கிற மாதிரி. பொதுவாக தீவிரவாத தாக்குதல்னா ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்து தீவிரவாத சார்ந்த ஒரு எண்ணங்களை திணித்து அவங்க அனுப்புவாங்க. ஆனா இந்த முறை 4 மருத்துவர்கள், அந்த கார் வந்து காஷ்மீர்ல புல்வாமாலேருந்து வாங்கப்பட்டதுங்கிற மாதிரி தெரிஞ்சு வாங்கினது பல கைகள் மாறி அதுக்கு ஒரு புல்வாமாவோட ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு தடயம். ஒருவேளை பீகார் தேர்தலுக்கு முன்னாடி நடந்தா அது ஒரு விதத்துல மோடி அரசின் கையாலாகத்தனத்தையோ அல்லது உளவுத்துறையோட சார்ந்த பின்னடைவையோ அல்லது தோல்வியோ தெரியப்படுத்தும்ங்கிற ஒரு சாத்தியக்கூறோட அது பார்வையோட அவங்க பண்ணியிருக்காங்க. சர்வதேச லெவல்ல இஸ்லாமிய தீவிரவாதத்தின் சதி கும்பலோட சேர்ந்துதான்ங்கிற ஒரு கேள்வியும் எழுது. அதனால ஒரு இந்தியாவின் பாதுகாப்புக்கு இது ஒரு விதமான சவாலாக, புது சவாலாக வந்தது. இது ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம். டெல்லியில நேற்று இரவு செங்கோட்டை அருகே நடந்த அந்த கார் பிளாஸ்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. நாடு முழுவதும் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல செக்யூரிட்டி போர்ஸஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. சோ இது இவ்வளவு அதிர்வலைகளை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு காலையில சுட சுட உமர் முகமது அப்படின்ற ஒரு நபர், ஒரு டாக்டர் தான் அந்த காரை இயக்கிட்டு வந்தாரு அப்படிங்கிறதும், அந்த கார்ல நிறைய வெடிப்பொருட்கள் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி. நேற்றைக்கு என்ன நடந்துச்சு சார் டெல்லி செங்கோட்டை பக்கத்துல? செங்கோட்டைக்கு என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியும். அது ஒரு 6:52 வாக்குல பெரிய ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு, ஒரு வெடிகுண்டு தாக்குதல் மாதிரி. அதை முதல்ல வந்து புலனாய்வுல வந்து அவசரப்பட்டு ஒரு அதிகாரிகள் ஒன்றும் சொல்லலை, இது வந்து தீவிரவாத தாக்குதல் தான், நான் எந்த மாதிரி வெடிகுண்டு எந்த மாதிரி ஆட்கள் பண்ணியிருப்பாங்கிறத பற்றி ஒரு விதமான ஸ்பெக்குலேஷன், ஒரு கருத்து வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்களே ஒழிய அது புலனாய்வில் உடனே ஒன்றும் புலப்படலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. என்ன இன்னைக்கு காலையில் நீங்கள் முகமது தார் பேர் சொன்னீங்க, அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 3 நாள் பிரதமர் மோடி முதல்ல என்ன சொன்னார்னா, ஏதாவது இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குங்கிறதான் தோன்றது. அந்த சதியை நாங்கள் வெளிப்படையாக நிரூபித்த பிறகு பண்ணுறதை பண்ணுவோம் அல்லது தெரிஞ்சு இன்னும் ஆழமாக தோண்டி கொண்டு இருக்கிறோங்கிற ரீதியில் பேசினார். ஆனால் அதுக்குள்ளேயே நிறைய தகவல்கள் வெளியில் வந்திருக்குங்க. அதனால நேற்றுக்கு ராத்திரி நடந்தது முதல்ல வந்து எல்லாருக்கும் அதிரடி, ரொம்ப பெரிய சத்தம் கேட்டது. ஒரு காரு வந்து செங்கோட்டைக்கு எதிர்க்க, அது வந்து பொதுவாக உங்களுக்கு டெல்லி தெரியும்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். கவனிக்க வேண்டியதுக்கு இதில் நிறைய விஷயம் இருக்கு. எங்கே நடந்தது, ஏன் எப்படி நடந்தது, அதன் பின்னாடி சதி இருக்கிறதா, இதுவரைக்கும் தெரிந்த தகவல்கள் என்ன, இதன் அரசியல், அதாவது உள்நாட்டு அரசியல் அல்லது வெளிநாட்டு பன்னாட்டு அரசியல், தீவிரவாதம், இதோடைய எல்லாத்துக்கும் இதோடைய என்ன சம்பந்தம் இருக்கு, அது பல கோணங்கள்ல நம்ம ஆராயலாம். அதுல முதல்ல கவனிக்க வேண்டியது எங்கே பார்ப்போம். செங்கோட்டையில் நடந்ததுன்னா, செங்கோட்டைக்கு எதிர்க்க மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு எதிர்க்க சாந்தி சௌக்னு ஒரு பெரிய ஒரு அகன்ற ராஸ்தா, அகன்ற தெரியல. இப்போ சுற்றுலா பயணிகளுக்கும் அது முக்கியம். சரித்திரம் வரலாறுல ரொம்ப
முக்கியமான இடம். சீஸ்கஞ்ச் குருத்வாரால தான் அவுரங்கசீப் வந்து குரு சீக்கிய தலைவரை தூக்கிலிட்ட சிரச்சேதம் செய்தார்னு இருக்கிற இடம். திகம்பர் செயின் கோவில் இருக்கிற இடம். பழமையான தெரு அது, சாந்தி சௌக்ங்கிறது. அப்ப அந்த இடத்துல நடக்கிறது ஒரு விதமான, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. சாயங்கால வேலை 7 மணி வாக்கில் 6:52 நடந்துச்சு. நிறைய டிராஃபிக் இருக்கிற டைம், நிறைய வண்டிகள் இருக்கிறது அதுல. ஆனா இன்னைக்கு சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வெளியில வந்துருக்கு. அந்த வந்து ஒரு ஹுண்டாய் i20 கார் வந்து அதை வந்து சிசிடிவி கேமரால அதுக்கு நேற்றுக்கு அந்த பிளாஸ்ட் வெடிகுண்டு தாக்குதலுக்கு முன்னாடியே அந்த கார் எங்கேருந்து வருது, எங்கேருந்து போறது, அது எல்லாத்தையும் நல்லா ட்ராக் பண்ணி அதை வச்சு ஒரு ஜோடிச்சிருக்காங்க புலனாய்வுல. முக்கியமா இப்போ தெரிய வர்றது என்னன்னா, முகமது தாருங்கிறவர் ஒரு காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர். அது ரொம்ப, அந்த மருத்துவருங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று, அவரை வந்து கார்லயே பார்த்துட்டாங்க போறத, சிசிடிவி அத்தாட்சி இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அதுல பை கோயின்சிடன்ஸும் சொல்லலாம் அல்லது பிளானிங் சொல்லலாம். முதல்ல நான் ஒரு சின்ன விஷயத்த அந்த பக்கம் சொல்லிட்டு திருப்பி வரேன். பீகார் தேர்தல் சமயத்துல இது நடக்கிறதுனால முதல்ல நம்மளுக்கு என்ன தோணிச்சுன்னா, இது பீகார் தேர்தலோட சம்பந்தம் இருக்குமோன்னு. அது வந்து ஓரளவுக்கு ஆமான்னு தான் சொல்லணும். அது இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. இதுக்கு ஒரு அத்தாட்சியோ நிரூபிக்க முடியாத விஷயம். ஆனா அதை பொதுவாக சதி சார்ந்த தீவிரவாத தாக்குதல்னா அவங்க பண்றவங்க வந்து எங்கே, எப்போது, ஏன் எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை பீகார் தேர்தலுக்கு முன்னாடி நடந்தா அது ஒரு விதத்துல மோடி அரசின் கையாளாகத்தனத்தையோ அல்லது உளவுத்துறையோட சார்ந்த பின்னடைவையோ அல்லது தோல்வியோ தெரியப்படுத்துங்கிற ஒரு சாத்தியக்கூறோட, அது பார்வையோட அவங்க பண்ணியிருக்காங்க. கூடவே இது வந்து இன்னும் ஆழமா பார்க்க போனீங்கன்னா, இதனால ஓட்டுல ஏதாவது பாதிப்பு எடுக்குமான்னு நம்ம அலசலாம். ஆனா அது எனக்கு வந்து அவ்வளவு தீவிரமா தெரியல. பொதுவாக சமூகம், ஜாதி, பொருளாதாரம் அதை வச்சுதான் பீகார் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. கடைசி மோமெண்ட்ல இதனால இந்த தாக்குதல்னால சில பேரோட மூடு மாறுமா, மனசு மாறுமாங்கிறத பத்தி நம்ம சும்மா அலசிக்கலாம். அது வந்து அதனால நம்மளுக்கு புள்ளி விவரமா ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா அதை பத்தி சும்மா பேசுவாங்கங்கிறது ஒண்ணு. அதனால நம்ம திருப்பி மறுபடி செங்கோட்டைக்கே வருவோம். செங்கோட்டையில எதுக்கு நடந்ததுன்னா, பொதுவாக மெட்ரோ ரயில் நிலையம் இருக்கிற இடம், சரித்திர புகழ்வாய்ந்த இடம், அது நிறைய ஜனத்தொகை இருக்கிற இடம், ஜன நெருக்கம் இருக்கிற இடம். இந்த மாதிரி இடத்துல நடந்ததுன்னா அந்த அளவுக்கு அந்த பீதியும் பயமும் பரவறதுக்கு உள்ள சான்ஸ் நிறைய இருக்குங்கிறத நினைச்சும் பண்ணியிருக்கலாம். அதுல மெட்ரோ ஸ்டேஷன்ங்கிறது ஒரு ஹை செக்யூரிட்டி ஜோன், பாதுகாப்புக்கு ஒரு உயர்தர பாதுகாப்பு உள்ள இடம். அந்த இடத்துல வெளிப்படையாக மெட்ரோ ஸ்டேஷன்ல நடக்காட்டாலும் அதோட சாந்தி சௌக் ஸ்டேஷனோட பார்க்கிங் பக்கத்துல நடந்திருக்குங்கிறதுனால, ரெட் ஃபோர்ட் ஸ்டேஷன் நான் அதை எக்ஸாக்டா நான் ஸ்டடி பண்ணல. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பார்க்கிங்லேருந்து அந்த வண்டி வெளியில வந்து ஒரு டிராஃபிக் ஜங்ஷன்ல, முக்கியமா நிறைய வண்டிகள் இருக்கிற இடத்துல நிறைய வண்டிகள் வரும் சமயத்துல நடந்திருக்கிறதுனால இது மேக்சிமம் இம்பாக்ட், அதிகத்தர ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு உள்நோக்கத்தோடையே தான் நடந்திருக்குன்னு சொல்லலாம். இது வந்து நடந்தது, ஏன் நடந்தது, எங்கே நடந்தது, எப்போ நடந்ததுன்னு பொதுவா பார்த்துட்டோம். ஆனா அந்த ஏனுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கா, சதி சார்ந்த தகவல்கள் நம்மள்கிட்ட எவ்வளவு இருக்கு, அதையும் பார்த்துட்டு இன்னைக்கு பிரதமர் சொன்னதையும் பார்க்கணும். பொதுவா நம்ம பின்னோக்கி செல்வோம். ஆபரேஷன் சிந்தூர் நடந்தபோது பிரதமர் என்ன சொன்னார்? ஆபரேஷன் சிந்தூர் என்பது முடிந்து விடலை, தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி சதி இருந்து அது பாகிஸ்தானோட சம்மந்தப்பட்டிருந்தா அதை நாங்கள் திருப்பியும் தாக்குறதுக்கு, பதில் தாக்குதலுக்கோ பழிவாங்குதலுக்கோ தயங்க மாட்டோம்னு அவர் சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம பின்னணியில பின்புலத்துல அதை மனசுல வச்சுட்டு தான் அதை பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு முக்கியமாக இப்போ வரைக்கும் எந்த கேள்விக்கு பதில் சொல்லப்படலைன்னா, இது எந்த விதமான சதி, யாரு இதுக்கு பின்னாடி இருக்காங்க, பாகிஸ்தான்ல இருந்து ஜெய்ஷே முகமது பண்ணியிருக்காங்கிறது ஊர்ஜிதப்படுத்தல. ஆனா
சாத்தியக்கூறும் இதுவரைக்கும் உள்ள அத்தாட்சிகளையும் நிகழ்வுகளையும் நம்ம சேர்த்து இணைத்து பார்த்தா ஜெய்ஷே முகமது அது கூட புதுவிதமா 2 டெவலப்மெண்ட் இருக்கு. ஒன்று வந்து இப்போ பேசிக்கிறாங்க இஸ்லாமிக் ஸ்டேட்னு கருத்தியல் ரீதியில இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்குள்ளேயே பலவித வித்தியாசங்கள் உண்டு. அதுல வந்து இஸ்லாமிக் ஸ்டேட் என்பது அரபு நாட்டில இருந்து ஈராக் சைட்ல இருந்து தோற்கடிக்கப்பட்ட ஒரு கும்பல். அதுக்கும் காஷ்மீர் தீவிரவாதத்துக்கும் அவ்வளவு சம்பந்தம் இல்லாம இருந்த பட்சத்துல பின்புலத்துல இது முதல் முறையாக அவங்க 2 பேரும் சேர்ந்து செயல்படுறாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் வந்திருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான கவனிக்கத்தக்க விஷயம். அதுக்கு பத்தி அத்தாட்சி இல்லை, ஆனா ஒரு விதமான குறியீடு இருக்குங்கிற மாதிரி இது வரைக்கும் வந்து தகவல்னு தெரியறது. குறிப்பாக போலீஸ், புலனாய்வுத்துறை, உளவுத்துறையிலேருந்து வர தகவல்கள் எல்லாம் பத்திரிகையாளராக நம்ம பார்க்கறதே அதை முழுமையாக உடனடியாக நம்பவும் முடியாது, ஆனா அதை நம்பாமலும் இருக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியில வரும், அத்தாட்சி அப்புறம் வரும், அப்புறம் கேஸ் நடக்கும். ஆனா அதை ஒரு இண்டிகேஷனாக இது வரைக்கும் வெளியில வந்துருக்கு. இதுக்கு பின்னாடி ரொம்ப முக்கியமான தகவல் இது என்னன்னா, முதன்முறையாக 4 மருத்துவர்களுடைய இதற்கு வந்து ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு தாக்குதலாக தெரியும். பொதுவாக தீவிரவாத தாக்குதல்னா ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்து மசூதிகள்ல அதுக்கு ஒரு இன்டாக்ட்ரினேஷன் பாங்க, தீவிரவாத சார்ந்த ஒரு எண்ணங்களை திணித்து அவங்கள வந்து மனசை மாற்றி அழுத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புவாங்கிறதான் பொதுவாக தீவிரவாதத்தை சார்ந்த ஒரு பார்வைன்னு சொல்லலாம். இது பேக்ரவுண்ட் இப்படித்தான் இருக்கு. ஆனா இந்த முறை 4 மருத்துவர்கள், படித்த அனுபவம் மிக்க மருத்துவர்கள் இதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்ற கேஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு. அதுக்குள்ள நான் தகவல்களை உங்களுக்கு நான் சொல்றேன். முதல்ல வந்து நேற்றுக்கு காலையில செய்தி வந்தது என்னன்னா, இந்த ஒரு 4-5 வாரமாக புலனாய்வுத்துறையிலேருந்தும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ்லேருந்தும் நிறைய புலன் விசாரித்து ஃபரிதாபாத்ல ஒரு மருத்துவரை கைது செய்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட 3000 கிலோ, 2900 கிலோங்கிறாங்க, அந்த அளவு உள்ள வெடிகுண்டும் மற்ற தீவிரவாத தாக்குதல் சார்ந்த மெட்டீரியலும் கிடைச்சதுங்கிறாங்க. அதுல அவர் காஷ்மீர்ல இருந்து வந்து ஃபரிதாபாத்ல உள்ள அல்பலா யூனிவர்சிட்டியை சேர்ந்த மெடிக்கல் காலேஜ்ல வேலை பார்த்துருக்கார், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ங்கிறது ஒரு தகவல். ரெண்டாவது அதையே புலனாய்ந்து சஹாரன்பூர் யூபியில இன்னொரு டாக்டர், அவர் பேரு ஃபரிதாபாத்ல உள்ள டாக்டர் பேர் முசம்மில் கனாய் நினைக்கிறேன், இன்னொரு டாக்டர் பேரு சஹாரன்பூர் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. அப்புறம் இன்னைக்கு இந்த தீவிரவாத தாக்குதல்லையே பலியான ஒரு சூசைட் பாம்பர்னு தான் சொல்லணும் இது வரைக்கும். அவரை வந்து முகமது தாருங்கிறவரும் காஷ்மீர்காரர், அவரும் மருத்துவர்ங்கிறாங்க. 4வது மருத்துவர் பர்வேஸ் அன்சாரிங்கிறவரை லக்னோவில் இப்போ தேடும் போது ஆள் மறைவாயிட்டார். இப்போ அவரை தான் போலீஸ் தேடிட்டு இருக்கு. ஆனால் இவங்க 4 பேருக்கும் சம்பந்தம் இருக்கு, இவங்க 4 பேரும் சேர்ந்து செயல்பட்டிருக்கிறாங்கிற ஒரு சித்தரிப்பு இது வரைக்கும் வெளியில வந்திருக்கு. அது பிம்பம் சொல்ல முடியாது, சித்தரிப்பு தான் சொல்லலாம். இதை ஒரு மாதிரி ஒரு ஜோடனை பண்ணி இது எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற மாதிரி அத்தாட்சி இருக்கு. இந்த i20 ஹுண்டாய் காரை வந்து இந்த முசமில் முகமது தார் உபயோகப்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்காரு. அந்த காரு வந்து காஷ்மீர்ல புல்வாமாலேருந்து வாங்கப்பட்டதுங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆமா, ஆனா அத வாங்கினது பல கைகள் மாறி அதுக்கு ஒரு புல்வாமாவோட ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு தடயம். அந்த தடயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான இது ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போலீஸாரின் புலனாய்வு தலைவரின் ஒரு நியூஸ் சொல்லுவாங்கல்ல, ஒரு வட்டம் வந்து அவங்கள சூழ்ந்திருக்குன்னு பார்த்த உடனே மடமடன்னு அவர் பிடிபடுறதுக்கு முன்னாடி இந்த தாக்குதலை பண்ணலான்னு பண்ணியிருக்கலாம் நேற்றுக்கு சாயங்காலம். ஏன்னா நேற்றுக்கு காலையில வந்த செய்தி எப்படி, சாயங்காலம் வந்த தாக்குதல் எப்படி, அவங்கள திருப்பி நம்மளை தேடி பிடிக்கிறதுக்குள்ள இந்த தாக்குதலை பண்ணிடலான்னு அவர் பண்ணியிருக்கலாம். அவர் ரெண்டாவது முன்னாடியே அதை ஷெட்யூல் பண்ணி அது ஒரு கோயின்சிடாவும் இருக்கலாம், அதை நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஆனால்
சம்பந்தம் இருக்குங்கிறது கிட்டத்தட்ட நிச்சயம் ஆயிடுச்சு. சதி, ஒரு விதமான சதி நடந்திருக்கு. அந்த சதியில 4 மருத்துவர்கள் இருந்திருக்கார்கள். அந்த ஒரு மருத்துவரின் பெண் நண்பரான அவளும் மருத்துவர் ஷஹீனான், அவங்க பேரும் அடிபடுறது. இது எல்லாமா சேர்ந்து முதல் முறையாக இதை ஒயிட் காலர் டெரரிசம்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது படித்த, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 9/11 செப்டம்பர் 11ஆம் தேதி அல் காய்தா ஒசாமா பின் லாடன் தாக்குதல் நடந்தபோது 2001ஆவது வருஷத்துல அது படித்த பைலட்டுகள்லாம், ட்ரெயின்டு பைலட் எல்லாம் இதுல ஈடுபட்டு இருக்காங்கன்னு அப்போ தெரிய வந்தது. அந்த மாதிரி ஒரு படித்தவங்க, ஒயிட் காலர் வேலையில இருக்கிறவங்க, அனுபவமிற்ற மருத்துவர்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இது டெல்லியில நடந்த தாக்குதலுக்கும் காஷ்மீர்காரர் நேற்றுக்கு கைதான டாக்டர்களுக்கும் என்ன சம்பந்தம்னு இன்னும் முழுசா எஸ்டாப்ளிஷ் ஆகிய கிட்டத்தட்ட தெரிஞ்சாச்சு. எல்லாரும் மருத்துவர்கள். இவங்க வெடிகுண்டை பிடிச்சு புலனாய்வுத்துறையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸும் செயல்பட்ட அதே நேரத்துல இது நடந்துருக்குங்கிறதுனால 2-2-4ங்கிற மாதிரி ஈஸியா சொல்ற ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. இது அதிகாரப்பூர்வமாக நம்மளுக்கு இதை சதியின் டீட்டெயில்களை, தகவல்களை முழுமையாக இன்னும் வந்து கொண்டிருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு பின்னணியில இன்னொரு விஷயம் இருக்குன்னா, இஸ்லாமிக் ஸ்டேட் என்னப்படும் இஸ்லாமிய தீவிரவாதம் வெறும் காஷ்மீரை சார்ந்ததல்ல, பாகிஸ்தானை சார்ந்ததல்ல. ஒருவேளை சர்வதேச லெவல்ல இஸ்லாமிய தீவிரவாதத்தின் சதி கும்பலோட சேர்ந்துதாங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இப்போ சமீபத்துல வெளியுறவுத்துறை கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல இப்போ சமீபத்துல இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு ஒரு சிம்பத்தி, அந்த கருத்தியல் ரீதியில அதோட சார்ந்த ஆளுங்க இந்த திருப்பி ஒரு மாணவர் இயக்கம் மூலமா மேல வந்திருக்காங்கிறதும் ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். அதனால இந்தியாவின் பாதுகாப்புக்கு இது ஒரு விதமான சவாலாக, புது சவாலாக வந்திருக்கு. காஷ்மீர் தீவிரவாதம் என்பது பழைய சவால். ஆனா இஸ்லாமிக் ஸ்டேட்டோ அல்லது சர்வதேச இஸ்லாமிய தீவிரவாதத்தோட இதுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி ஒரு புதுசாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு வேலை இது. அதுல மோடி அவர்களின் ஆபரேஷன் நீங்க இஸ்லாமிய தீவிரவாதம்னு சொல்றீங்க, பட் அந்த டேர்மை நம்ம கோட் பண்றது மூலமா இங்க இருக்கக்கூடிய இந்தியால இருக்க இஸ்லாமியர்களுக்கான நெருக்கடி அப்படிங்கிறது அதிகமாயிடாதா? பாத்தீங்கன்னா நல்ல கேள்வி. இந்திய இஸ்லாமியர்கள் இதுவரைக்கும் ரொம்பவே கண்ணியமாகவும் நாகரீகமாகவும் தான் நடந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் காஷ்மீர் தீவிரவாதத்துக்கும் ஏதாவது இப்போ பொதுவாக பேசுறாங்க, கர்நாடகால சில பேரை ரேடிகலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, தீவிரவாதி ஆக்கி வச்சிருக்காங்க. இது நம்ம இன்டர்நெட்ல இப்போ டெலிகிராம் ஆப் மூலமாக பேசிக்கொண்டாங்கிறாங்க. இப்போ நம்ம இன்டர்நெட்டோட உலகத்துல இருக்கிறதுனால யாரு மூலமா யாரு கூடயோ ரொம்ப சுலபமாக எளிதாக பேசக்கூடிய ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால இங்கேயும் அங்கேயுமா சில பேரை தீவிரவாத எப்படி நம்ம சில தமிழ்நாட்டில இருந்து உள்ள சில கை தேர்ந்த சிலவங்க ஐடில அமெரிக்கால பெரியவங்க ஆயிட்டாங்க, சுந்தர் பிச்சை அல்லது அரவிந்த் ஸ்ரீனிவாஸ்ங்கிற மாதிரி. ஒரு சிலர்கள் ரொம்ப மேல் லெவல்லையும் ஒரு சிலர்கள் தீவிரவாத லெவல்லையும் மாறி போகிறதுக்கு உள்ள சாத்தியக்கூறு இருக்கு. அதனால கர்நாடகாலேயோ சரி, தமிழ்நாட்டிலேயோ அல்லது 5-10 சில பேரை ரேடிகலைஸ் பண்ணி அவங்கள தீவிரவாத பாடங்களை சொல்லி தந்து ஒரு விதமான அவங்க மூளையை பிரெயின் வாஷ் பண்ணி மூளை செலவு பண்ணி தீவிரமாக்குற சான்ஸ் இருக்கு. ஆனா புலனாய்வு துறையில, உளவுத்துறையில இதெல்லாம் கண்ணுல வச்சிருக்காங்களும் உண்மை. குறிப்பாக இந்த கேஸ்ல, மருத்துவர் கேஸ்ல என்னன்னா, அக்டோபர் 29ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ வாக்குல காஷ்மீர்ல ஒரு இடத்துல உருதுல ஒரு போஸ்டர் வந்ததை பார்த்து தீவிரவாத போஸ்டர் வாங்கி அது எங்கேருந்து அதுல இருந்து துப்பு துளக்கி அதுல இருந்து இந்த மருத்துவர்களை பிடிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ஞ்சு. அதனால இது ஒரு மாதிரி பொதுவாக யாரோ ஒரு ராணுவ ஜெனரல் சொன்னாராம், அமைதியாக தோன்றுகிறது ஆனா அமைதி இல்லை காஷ்மீர்ல. குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்லெறி சம்பவங்கள் நிறைய நடந்தது காஷ்மீர்ல. இந்திய ராணுவத்துக்கும்
இந்திய போலீஸுக்கு எதிராக. அந்த கல்லறி சம்பவத்துல ஒரு பொதுவாக கோவப்பட்ட இளைஞர்கள்னு சில பேரை வந்து கைது பண்ணி அவர்களை அப்புறமா ஜாமீன்லயோ அல்லது கொஞ்ச நாள் இருந்தாச்சுங்கிற சந்தேகத்துல ஒரு தீவிரவாதத்தோட சம்பந்தம் கிடையாதுன்னு அவங்கள ஒரு விடுதலை செய்தவங்க அதுக்கு அப்புறம் அவங்க தீவிரவாதத்தோட சேர்ந்திருக்காங்களோங்கிற கேள்வியும் எழுது. அவங்கள வந்து ஏன்னா இந்த ஒரு தேடல், போலீஸோட தேடல்ல எல்லாரையும் வந்து உடனே பர்மனண்டா அரெஸ்டும் பண்ண மாட்டாங்க. இவங்களை வந்து விசாரணை பண்ணி கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடுவாங்க. சிலவங்களை கொஞ்ச நாளைக்கு சந்தேகத்தை பேர்ல வச்சிருப்பாங்க, அப்புறம் பரவாயில்லன்னு விட்டுருவாங்க அல்லது ஜாமீன்ல விடுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் எவ்வளவு அத்தாட்சி இருக்கு, எவ்வளவு ப்ரூஃப் இருக்குங்கிறத வச்சுதான் பொதுவாக. ஏன்னா இது நம்ம ஜனநாயகம், பொதுவாக நீதித்துறைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிற ஒரு ஜனநாயகம். இது இராணுவ ஆட்சி இல்லை நம்ம இந்தியா. ஆனா இந்திய இஸ்லாமியர்கள் வந்து 150 கோடியில கிட்டத்தட்ட 12% இருக்காங்க. 12 விழுக்காடு அப்படின்னா எண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 15 கோடி அல்லது 15 to 20 கோடி இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி தேசத்துல இங்கேயும் அங்கேயுமா குஜராத் கலவரத்தை வச்சு நினைச்சோ அல்லது இஸ்லாமிய கொள்கைகளை ரொம்பவே தீவிரமாக எடுத்தவங்களோ இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலே தமிழ் தீவிரவாதம் கூட நம்ம பார்த்திருக்கோம். எல்டிடி தமிழ் ஈழப்புள்ளிகளை வச்சு. அதனால தீவிரவாதம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படிங்கிறது தானே ஒட்டுமொத்த இஸ்லாமியத்தையுமே கேள்விக்குறியாக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. அது கேள்விக்குறிக்கு அரசியலும் சம்பந்தம். ஏன்னா அரசியல்ல இருக்கிறவங்க ஓட்டை கேட்கறதுக்காக எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கலரிங் எவ்ரிபடி வித் த சேம் பிரஷ்னு. அதாவது ஒரே நிறத்தை எடுத்து எல்லாருமேலும் பூசுற ஒரு அரசியல் எப்பவும் நடந்துட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டிலேயும் நடந்துட்டு இருக்கு, இப்போ எல்லா அரசியல்லையும் நடந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் ஊழல், இவங்க எல்லாரும் தீவிரவாதி, இவங்க எல்லாரும் ஷாரியா அவங்க நம்புறாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்திய கிரிக்கெட் டீம்ல உள்ள முகமது சிராஜ், முகமது ஷமி எல்லாம் இந்தியாவுக்கு வெற்றியை தான் வாங்கியிருக்காங்க. கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஜெமிமா பெர்னாண்டஸ் தான் இப்போ நம்மளுக்கு உலக கோப்பையே எடுத்து தந்திருக்காங்க. மத சார்பு இல்லாத தேசத்துல இருக்கிற போது எல்லா விதமான ஆட்களும் இருப்பாங்க. அதுல இங்கேயும் அங்கேயுமா சில பேர் தீவிரவாத தாக்குதல் ஈடுபடுத்து அதை ஒரு அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்திக்கிற ஆளும் இருக்காங்க அவங்க. ஆனா அதை வந்து ஒரு நிறுத்து பார்த்து பத்திரிகையாளனாகவோ அல்லது ஒரு ஆராய்வாளர்களோ நம்ம பார்க்கும்போது அதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கணும். பொதுவாக ஆமா அது ஃபைனா இருக்குங்க. இங்கிலீஷ்ல சொல்ல போனா டெரரிஸ்ட்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லலாம், ரேடிக்கல்னு சொல்லலாம், மிலிட்டன்ட்னு சொல்லலாம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா இந்த தீவிரவாதிங்கிற இதையே நம்ம பயங்கரவாதி சொல்லலாம். டெரரிஸ்ட தீவிரவாதியே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லுவோம். அப்ப பயங்கரவாதம்னா ஒரு காலத்துல பயங்கரவாதம்னா சூதுவாதி இல்லாத சாதாரண சாமானியர்களை தாக்குறவர்களை தான் நாங்க பயங்கரவாதம் சொல்லிட்டோம். இப்ப பொதுவாக அரசியல் சார்ந்த குழுக்களை கூட நம்ம பயங்கரவாதின்னு இருக்கோம். அதனால அந்த வார்த்தைகளும் நாளாவட்டத்துல அதுக்குள்ள அர்த்தங்களை இழந்துட்டு இருக்கு. புரியுது. நம்ம திரும்பவும் ரெட் ஃபோர்ட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஹெரிட்டேஜ் பிளேசஸ் அங்க இருக்குன்னு சொல்றீங்க. டெய்லி விசிட்டர்ஸ் வந்து போற இடம், டூரிஸ்ட் வந்து போற இடம், அண்ட் பக்கத்துலயே மெட்ரோ இருக்கு, ரெட் ஃபோர்ட் இருக்கு. பட் இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இப்ப தீவிரப்படுத்திருக்காங்க சார்? அது சம்பந்தமே தீவிரப்படுத்திருக்காங்கிறத பத்தி சந்தேகமே இல்லை. நேற்றுக்கு ராத்திரி 7 மணி வாக்குல இது நடந்ததுன்னா 7:30க்குள்ள இந்தியாவில் உள்ள எல்லா ஏர்போர்ட்லயும் எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்ல இந்த செக்யூரிட்டி டைட் ஆயிருக்கு. இமீடியட்டா அந்த இடத்துல NIA, NSG, போலீஸ் எல்லாரும் வந்து அங்க படையெடுத்தாங்க அந்த இடத்துல. அதை பத்தி அதிரடியாக எல்லாம் பண்ணினதை பத்தி சந்தேகம் இல்லை. ஆனா இது எப்படி நடந்தது, இதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், அதாவது உளவுத்துறையின் தோல்வி இருக்கா கேள்வியும் அரசியல் ரீதியிலையும் பார்க்கலாம், பொதுவாக ஆராய்ந்து பார்க்கறதுல ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் எந்த விதமான தோல்விகளோ அல்லது பின்னடைவுகளோ அல்லது ஹோல்ஸ் சொல்லுவாங்க, எந்த ஒரு இந்த மாதிரி மருத்துவர்கள் மாசக்கணக்காக சதி பண்ணிட்டு இது சாதாரண சதி இல்லை. நிறைய படித்தவங்க, ட்ரைனிங் எடுத்துனவங்க, வெறும்
காஷ்மீர்ல இல்லாம காஷ்மீர்ல இருந்து வந்து உத்தரப்பிரதேசத்துலயும் ஹரியானாலையும் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு சார்ந்த ஒரு ஏற்பாடுகளை பண்றவங்கன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு. அது ஃபரிதாபாத்ல நேத்திக்கு ஹரியானால நடந்த கைதானவர்களை பார்த்து அவங்க போலீஸ் சொன்னது வச்சுங்களை பார்த்தா இந்தியன் போலீஸ் வந்து நல்லாவே செயல்பட்டு சொல்லலாம். ஆனா அதையும் தாண்டி நம்மளுக்கு ரெட் ஃபோர்ட்ல செங்கோட்டையில இது நடந்திருக்குன்னா அதை ஒரு தோல்வின்னு சொல்லுவாங்க. இன்னும் என்ன இருந்தாலும் 9 உயிர் போயாச்சு, பல விதத்துல 12 உயிர்கள் சார், 12 பேர் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் 12 உயிர்கள். ஆமா. சோ அது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா இதை வந்து எல்லாரும் அலசித்தான் பார்ப்பாங்க. அரசியல் ரீதியிலையும் அலசுவாங்க, சர்வதேச அரசியல் ரீதியில. இப்போ இதனால அதிபர் ட்ரம்ப் என்ன நினைப்பாரு, இந்தியா திருப்பி வந்து ஆபரேஷன் செந்தூர் திருப்பி ஒரு தொடங்கி அதை மறுபடியும் ஒரு தாக்குதல் நடத்தினா அதை உலகம் எப்படி பார்க்கும்? ஏன்னா காஷ்மீரை மட்டுமல்லாமல் தில்லியிலேயே இந்த சம்பவம் நடந்ததுனால, தாக்குதல் நடந்திருக்கிறதுனால எல்லாரும் அதை எப்படி பார்ப்பாங்க? அதனால இந்தியா மேல அனுதாபம் வருமா, அல்லது ஒன்றும் இல்லைன்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு ஒரு விதமான சப்போர்ட் கொடுக்காட்டாலும், ஆதரவு கொடுக்காட்டாலும் இதை புரிந்து கொள்ளும் நிலையில் இருப்பார்களா, அதன் சாத்தியக்கூறு கூடுகிறதா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வா தான் பார்க்கணும். பீகார் தேர்தலோடு அவ்வளவு சம்மதம் இருக்கிறதா தெரியல, ஆனா அத பத்தியும் கொஞ்சம் பேச்சு அடிபடும். புரியுது. சோ ஃபார் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அங்க NIA NSTல இருந்து பல முக்கிய அதிகாரிகளும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஃபர்தரா இது எப்படி போகுது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம டீடைலா பேசுவோம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.